சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி ஆடி கிருத்திகை காலையிலேயே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டைரெக்டாக குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக தான் வடை பாயசம் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன். ஆடி கிருத்திகைக்கு எங்கள் அம்மா வீட்டில் காவடி எடுப்பாங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு டைரெக்டாக அங்கே போயிடுவோம். இந்த வருஷம் எங்கள் பாட்டி இறந்துட்டதுனால காவடி எடுக்கலை. எங்கள் அப்பாவுக்கு ஒரு 3 வயசு இருக்கும் போதுலேருந்தே காவடி எடுக்கிறதா சொல்லுவார். ஆல்மோஸ்ட் ஒரு 53 இயர்ஸாக எடுக்கிறதுனால அந்த டே அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் எங்கள் வீட்டில். எனக்கு பூஜை பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக நாங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகும்போது ஃபோட்டோஸு எல்லாமே வாங்கினோம். அப்படி வாங்கும் போது எங்கள் அம்மா எனக்கு ஒரு குட்டி வேல் வாங்கி கொடுத்தாங்க. அப்பத்துலேருந்து எவ்ரி டியூஸ்டே கிருத்திகை சஷ்டி அந்த டைமில் மட்டும் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுவேன். ஒரு சில நாளில் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும். அந்த மாதிரி டைமில் எனக்கு அந்த டேவே ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயம் நம்ம பிடிச்சி பண்ணி அதில் அடிக்ட் ஆகிடுவோம். அந்த மாதிரி இருக்கும் போது அதுலேருந்து மீறும் போது நம்ம மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. எனக்கு அப்படி தான் இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேட்டா பை பை.